ஓகே சார். ஸோ இது வந்து குரூப்ல கேட்டிருந்த ஒன் ஆஃப் த டவுட்டட் கொஷின். சரிங்களா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூ பெர்ஃபெக்ட்லி கப்புல்டு காயில்ஸ்ன்ட்டாங்க. அப்ப பெர்ஃபெக்ட்லி கப்புல்ட்னா K யோட வேல்யூ வந்து 1. சரிங்களா? ஈச் ஆஃப் 1 ஹென்றி செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னா, L1 விச் இஸ் ஈக்குவல் டு L2 ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் இன் பேரலல் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. பேரலல் எய்டிங். சரிங்களா? அப்ப இதுதான் வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் கான்செப்ட். சரிங்களா? அப்போ இதுல வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதுல ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா, 2த்துலயுமே வந்து எனக்கு கரண்ட் என்டர் ஆகுது. சோ இந்த மாரி கனெக்ஷன்ல இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு நீங்க ஓவரால் இண்டக்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, L1, L2 மைனஸ் எம் ஸ்கொயர் டிவைடட் பை L1, L2 எய்டிங்கிறதுனால மைனஸ் 2m அப்படின்னு வரும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ நமக்கு K தெரியும், L1, L2 தெரியும். அப்ப therefore K is equal to we know the formula m divided by square root of L1 into L2. சரிங்களா? இப்ப K யோட வேல்யூ 1, L1, L2 1. அப்ப therefore M ஓட வேல்யூவும் ஈக்குவல் டு 1 தான் இருக்கணும். இப்ப இத நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா 1 மைனஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் சாரி இது இங்க பிளஸ் வரும். சரிங்களா? மேட் மிஸ்டேக் L1 பிளஸ் L2. அப்ப therefore 2 மைனஸ் 2 which is equal to 0ன்னு வரும். ஆக்சுவலி இது தப்பு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கண்டிப்பா இண்டக்டன்ஸ் இருந்ததுனாலே, ஓவரால் இண்டக்டன்ஸ் இருக்கும். கண்டிப்பா 0 இருக்க வாய்ப்பே இல்ல. அது நல்லா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாரி 2 பெர்ஃபெக்ட்லி கப்பிள்டு காயில்ஸ் பேரலலா இருந்ததுன்னா, உங்களுடைய ஓவரால் இண்டக்டன்ஸ் வந்து அந்த 2 இண்டக்டன்ஸ் உடைய பேரலல் காம்பினேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். 1 பை L ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு 1 பை L1 பிளஸ் 1 பை L2. அப்ப therefore L equivalent equal to L1 L2 divided by L1 plus L2. அப்ப therefore 1 divided by 1 plus 1 2. அப்ப இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் ஆன்சரா இருக்கும். அப்ப ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பெர்ஃபெக்ட்லி கப்புள்டு அண்ட் சீரியஸ் எய்டிங்கா இருக்கக்குள்ள என்னுடைய எல் ஈக்குவலன்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா சிம்பிளி அந்த ரெண்டு இண்டக்டன்ஸ் நம்ம பேரலல் ஆட் பண்ணுவோம் பாத்தீங்களா அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஆர் யூ கிளியர் வாட் ஐ எம் சேயிங்? எஸ் சார், கிளியர் சார். ஓகேண்ணா, நல்லது. இப்போ நேத்துக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்திருப்பேன். இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ சைன் பிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இது நேற்றுக்கு குழப்பி இருந்திருப்பேன் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ இப்போ அதே தான் நம்ம திரும்பி பார்க்க போறோம். சார் நேற்றுக்கு ஏதோ பிளஸ் மைனஸ்ல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க சார். மற்றபடி சேம் ப்ரொசீஜர் நேற்றுக்கு பார்த்ததே தான். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா உங்களுக்கு புரியறதுக்காக இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் இ பவர் ஜேபிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதலாம்னா e power ax cos bx plus j into e power ax sin bx into dx காமனா கொடுக்கலாம். இப்ப இதை நான் பிரிச்சேன்னா எனக்கு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் வரும். இப்ப அதே தான் இங்க நான் பண்ண போறேன். அப்ப therefore e power ax into e power jbx dx. So integral e power a plus jb into x into dx. Basic formula. So e power a plus jb divided by a plus jb. இங்கே இன்டூ எக்ஸ் வரும். சொன்னது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை நான் ரீஅரேஞ்ச் பண்றேன். இ பவர் ஏஎக்ஸ் சரிங்களா இன்டூ இ பவர் ஜேபிஎக்ஸ் இதை வந்து நான் இப்படி எழுதுறேன். ஸோ டிவைட் பை ஏ பிளஸ் ஜேபி இன்டூ ஏ மைனஸ் ஜேபி டிவைட் பை ஏ மைனஸ் ஜேபி. ஸோ ஃபிராக்ஷன் செகண்ட்ஸ்ல போட்டுடலாம் சார். நான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா போறேன். ஸோ இதுல இ பவர் ஏஎக்ஸ் அண்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வி நோ தட் e பவர் ax காமனா வெளியே எடுத்து வச்சிடுறேன் டிவைட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த e பவர் jbx இருக்கு பாத்தீங்களா இதை நான் எப்படி எழுதுறேன்னா cos bx பிளஸ் j sin bx அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? இங்க மீதி என்ன இருக்கு எனக்கு a மைனஸ் jbன்னு இருக்கு. கிளியருங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்றேன் அப்படின்னா நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். e பவர் ax divided by a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் காமனா இருக்கு வெளியே எடுத்துறேன். உள்ள மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் a cos bx plus ja sin bx minus jb cos bx plus b sin bx அப்படின்னு கிடைக்கும். இப்ப ரியல் அண்ட் இமேஜினரியை ஸ்பிளிட் பண்ணிடுங்க. அப்ப therefore integral of e power ax into cos bx into dx வரக்குள்ள ரியல் பார்ட்
அப்போ e பவர் ax டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ரியல் பார்ட்னா இந்த டேர்மும் அண்ட் இந்த டேர்மும். அப்ப therefore என்ன இருக்கு எனக்கு a cos bx பிளஸ் b sin bx. இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் ஃபார்முலா. இது என்னால மனப்பாடம் பண்ண முடியும்னா நீங்க தாராளமா மனப்பாடம் பண்ணிக்கங்க. இந்த ஏபி மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் தப்பா வரும். இல்ல சார் எனக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னா, இத நான் உங்களுக்கு சிம்பிளா போட்டு காட்டியிருக்கேன். பட் பிராக்டிஸ்ல வித்தின் ஒரு 50 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு டைம் மிச்சமாகும். therefore e பவர் ax into sin bx into dx. இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா e பவர் ax divided by a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்ப இதை நான் மறுபடியும் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது இமேஜினரி பார்ட் இங்க இருக்கு அண்ட் இங்க இருக்கு. அப்ப therefore a sin bx minus b cos bx. இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir. ஸோ ஆக்சுவலி இதுல ஹோம்ஒர்க்கா போட சொல்லியிருந்தேன். அதை போட்டீங்களா நீங்க? எஸ் ஆர் நோ? The same problem. So we know that இதுக்கு ஃபார்முலா நான் சொல்லியிருந்தேன். It is a periodic waveform. So therefore 1 divided by 1 minus e power minus t into s. சரிங்களா? integral 0 to t time period e power minus st into f of t into dt. இதுதான் வந்து ஃபார்முலா. இது இந்த பேசிக் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஃபைனைட் இட் should be t. இந்த ஃபார்முலா மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்க டோட்டல் டைம் பீரியட் t which is equal to 2 pi by omega. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 divided by 1 minus e power minus 2 pi by omega into s limit 0 to 2 pi by 3ல 0 to pi by 3 வரைக்கும் தான் எனக்கு வேல்யூ இருக்கு. அடுத்தது 0. அதனால இந்த வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? pi by omega into e power minus st into sin omega t into dt. சரிங்களா? இப்போ நம்ம இங்க ஃபைனல் ஃபார்முலா பார்த்திருக்கோம். சரிங்களா? சைனுக்கு. சரிங்களா? so this is my final formula. சரிங்களா? so that now apply this formula. But therefore 1 divided by 1 minus e power minus 2 pi by omega s. இங்க I take a equal to minus s and I take b equal to omega. From this compare these two equations. சரிங்களா? இதை எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா இதுதான் அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. அப்போ e power minus s into small t divided by a square. சரிங்களா? அப்ப s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் டிஃபால்ட்டா வந்துரும். இப்ப இதுக்குள்ள இன்னொரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். a sin bx. a யோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மைனஸ் s. சரிங்களா? அப்ப therefore என்ன கிடைக்கும்? மைனஸ் s into sin ஒமேகா. இங்க வந்து t ன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி மைனஸ் b யோட வேல்யூ வந்து என்னன்னா ஒமேகா cos ஒமேகா t அப்படின்னு வரும். லிமிட் வந்து எது இருக்கும்? 0ல இருந்து pi by ஒமேகா வரைக்கும் லிமிட் இருக்கும். So I hope it is clear. So therefore 1 divided by 1 minus e power minus 2 pi by omega into s. இப்போ என்ன பண்றீங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? e பவர் மைனஸ் பை பை ஒமேகா எஸ். ஏன்னா இங்க t இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். சரிங்களா? இன்னும் சின்ன பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல போட்டா என்ன கிடைக்கும்னா we know that t-க்கு பதிலா பை பை ஒமேகான்னு போடுறேன்னு வச்சுங்களேன். இந்த ஒமேகாவும் சைன் ஒமேகாவும் கேன்சல் ஆயிடும். அப்ப சைன் பையோட வேல்யூ 0. அது மாதிரி சைன் ஆஃப் 0வோட வேல்யூ 0. அப்ப மொத்தமா இந்த சைன் டேர்ம் 0 ஆயிரும் நீங்க எடுத்துக்கலாம். புரியுதுங்க? அப்ப இந்த டேர்ம் மட்டும் தான் நான் உள்ள சப்ஸ்டிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஒமேகா இன்டூ காஸ் ஆஃப் ஒமேகா டி. ஒமேகா டி யோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்? எனக்கு பை பை ஒமேகா. ஒமேகா ஒமேகா கேன்சல். அப்ப therefore cos pi யோட வேல்யூ we know that cos pi which is equal to minus 1. We know that generally cos of n pi which is equal to minus 1 the whole power n. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நம்ம நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? cos n pi யோட வேல்யூ வந்து minus 1 the whole power n. என்னோட வேல்யூ 1 இருக்கிறதுனால இதோட ஓவரால் வேல்யூ minus 1. சரிங்களா? ஸோ மைனஸ் இப்போ லோயர் லிமிட்க்கு வாங்க. e Sir, பவர் 2 pi by omega. என்னங்க Pi by omega அல்ல limit. மேம்? வெறும் பை பை ஒமேகா தாங்க மேம். சரிங்களா? இது வந்து டோட்டல் டைம் பீரியட்.
நான் இன்டெக்ரல் அப்ளை பண்ணக்குள்ள நான் ஆல்ரெடி டோல்ட் தட் 0 to பை பை ஒமேகா வரைக்கும் தான் வேல்யூ இருக்கு. பை பைல இருந்து 2 பை பை ஒமேகா வரைக்கும் 0. அதனால இந்த போர்ஷன் Okay, நீங்க sir. Okay. கன்சிடர் பண்ணவே தேவையில்ல. அப்ப Okay, இன்டெக்ரல் sir. லிமிட்ல 0 to பை பை ஒமேகா மட்டும் தான் வரணும். இப்ப e பவர் 0 டிவைட் பை s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ சரிங்களா? ஸோ மைனஸ் இங்க இருக்கு. ஒமேகா காஸ் 0 வேல்யூ வந்து என்னதுன்னா எனக்கு 1 காஸ் 0. சரிங்களா? ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 பை பை ஒமேகா எஸ் சரிங்களா? இ பவர் மைனஸ் பை பை ஒமேகா எஸ் இன்டூ எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். வி நோ தட் காஸ் பையோட வேல்யூ வந்து -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1. அப்போ ஒமேகா வந்து மல்டிபிளிகேஷன்ல வருது சரிங்களா? இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் சரிங்களா? இங்க ஒமேகா மட்டும்தான் எனக்கு இருக்கு. அப்போ ஒமேகா டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஐ டேக் ஒமேகா அவுட் சைட் சரிங்களா? இப்ப மீதி எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ டேக் எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இட் இஸ் ஆல்சோ அவுட் சைட். மீதி எனக்கு என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 1 பிளஸ் இ பவர் மைனஸ் பை பை ஒமேகா எஸ் டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 பை பை ஒமேகா எஸ் அப்படின்னு கிடைக்கும். கிளியருங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ இப்போ இந்த டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா? இதை நான் எப்படி உங்களுக்கு எழுதுறேன்னு பாருங்க. 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2x அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை நான் எப்படி எழுதலாம்னா 1 பிளஸ் இ பவர் x இன்டூ 1 மைனஸ் இ பவர் x அப்படிங்கிற கான்செப்ட்ல என்னால எழுத முடியும். ஐ மீன் ஸோ மைனஸ் எக்ஸ்னே போட்டுங்களேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஓகே, ஸோ வி நோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நான் எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு போடலாம். அப்போ அந்த ஃபார்மேட்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறேன். இப்போ ஒமேகா டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் சரிங்களா? 1 பிளஸ் இ பவர் மைனஸ் பை 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 ஒமேகா எஸ் டிவைட் பை இதை நான் பிரிச்சு எழுதுனா எனக்கு என்ன கிடைக்குன்னா 1 பிளஸ் இ பவர் மைனஸ் பை பை ஒமேகா எஸ் சரிங்களா? இன்டூ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் பை பை ஒமேகா எஸ் அப்படின்னு என்னால எழுத முடியும். இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒமேகா டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் பை பை ஒமேகா எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கு நான் ஃபைனல் ஆன்சரா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ ஒரு பர்டிகுலர் வேவ் ஃபார்ம் பீரியாடிக் வேவ் ஃபார்முக்கு லேப்லாஸ் கேட்டாங்கன்னா நீங்க இப்படிதான் போடணும். இது சர்க்கியூட் தியரியில கேட்பாங்களான்னா டவுட். பட் கம்பல்சரி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டத்துல இதுக்கு ரெலவெண்டா நீங்க ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் சார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரிங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு தி இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். எனி டவுட்ஸ்? No, sir. Okay, sir. I hope it is very well clear. So then I move on to the next one. Inverse Laplace transform. இப்போ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்க, என்னோட வீடியோஸ் தெளிவா பார்த்திருந்தீங்கன்னா இன்வெர்ஸ் லேப்லாஸ் ஒண்ணுமே இல்லை சார். அங்க என்ன பண்ணமோ அப்படியே உள்டா. சரிங்களா? So we know that f1 of s, f2 of s. So these are Laplace transform of function f1 of t and f2 of t ன்னு வச்சுக்கலாம். அப்ப therefore Laplace inverse of c1 into f1 of s plus or minus c2 into f2 of s வந்து நான் எப்படி எழுதலாம்னா take constant outside Laplace inverse of f1 of s plus or minus c2 of Laplace inverse of f2 of s. ஸோ இப்போ இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷனுக்கு நான் லேப்லாஸ் எடுத்தா போதுமானது. ஸோ அங்கே என்னென்ன பார்த்தோமோ அதே தான் சார் நம்ம இங்கே உல்டாவா பண்ண போறோம். இன்னும் பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை. ஸோ சிமிலர்லி செகண்ட் ஸ்டேட் வந்து லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ. சரிங்களா? பேசிக்ஸ் எல்லாமே இதாங்க சார் வரும். இந்த கான்செப்ட் தான் இங்க வரும். சரிங்களா? இப்போ பார்த்தோம்னா போன கேஸ்ல நம்ம பார்த்திருப்போம்
எஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை எஸ் மைனஸ் ஏ அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்போம். இது ஷிஃப்டிங் தியரத்துல நம்ம கரெக்டா இருக்காங்க. சோ அதே தான் இங்கேயும் நடக்குது. சோ இப்ப எஸ் மைனஸ் ஏன்னு இருந்ததுன்னா இங்க என்ன இருக்குன்னா இ பவர் ஏடி வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இன்டூ எஃப் ஆஃப் டி. சரிங்களா சார்? அப்ப இதுதான் வந்து இத ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப தேர்ஃபோர் இந்த கரஸ்பாண்டிங் ஃபங்ஷனுக்கு இ பவர் ஏடி போட்டுட்டு லாப்லாஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ன்னு போட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ சிமிலர்லி லாப்லாஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஏ அப்படின்னு இருந்ததுன்னா இ பவர் மைனஸ் ஏடியை டிஃபால்ட்டா போட்டுட்டு லாப்லாஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் இதை வந்து நான் கால்குலேட் பண்ணா போதுமானது. சரிங்களா சார்? ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தாங்க சார், அதோட இன்வெர்ஸ் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ அதே மாதிரி லாப்லாஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எஸ் இன்டூ எஃப் ஆஃப் எஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அங்க வந்து டி மல்டிபிளிகேஷன்ல இருந்தா என்ன பண்ணிருப்போம்? டிவைட் பண்ணிருப்போம். நம்ம கரெக்டா? அதே தான். இப்போ எஸ் மல்டிபிளிகேஷன்ல இருந்ததுன்னா இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறது தான் மீனிங். அப்ப தேர்ஃபோர் எஸ் மல்டிபிளிகேஷன்ல இருந்ததுன்னா சிம்பிளி டி பை டிடி இன்டூ எஃப் ஆஃப் டி இதுதான் வந்து அதோட ஃபைனல் ஆன்சர். அப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணணும்? டி பை டிடி லாப்லாஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் இதுதான் கால்குலேட் பண்ணணும். ஸோ நல்லா தெரிஞ்சுங்க சார், அங்க டி மல்டிபிளிகேஷன்ல இருந்ததுன்னா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்பேன். ஐ மீன் எஸ் ஆட் பண்ணிருப்பேன். டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்க மாட்டேன், எஸ் ஆட் பண்ணிருப்பேன். சரிங்களா? ஒன் பை டின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பேன்? இன்டெகிரேட் பண்ணியிருந்திருப்பேன். அப்படி இல்லைன்னா ஒன் பை எஸ் போட்டிருந்திருக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் சொல்றேன். நார்மலா இன் ஜெனரல் டீன்னு இருந்தா எஸ் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஒன் பை டீன்னு இருந்ததுன்னா ஒன் பை எஸ் போடுவோம். ஐ மீன் இன்டெகிரேட் பண்ணிருப்போம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா சார்? ஆக்சுவலி d by dt it is replaced by s. In general, differentiation is replaced by s and integral is replaced by 1 by s. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை போட்டு குழப்பிக்கவே கூடாது. Differentiation is replaced by s in Laplace domain and integral is replaced by 1 by s. So that if t is multiplied, சரிங்களா? அப்ப நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். -1 the whole power n. சரிங்களா? d power n divided by ds power n. நம்ம கரெக்டா இருக்கலாம். இன்டூ எஃப் ஆஃப் எஸ் அப்படிங்கிறத போட்டிருப்போம். இங்க எப்படி இந்த எஸ் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றோமோ டி மல்டிபிளிகேஷன்ல இருக்கக்குள்ள அப்படியே உல்டா எஸ் மல்டிபிளிகேஷன்ல இருந்ததுன்னா டைம் டொமைனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அததான் இங்க கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ தென் அந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, சரி நம்ம இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி மட்டும் போடுறேங்க சார். ஸோ ரிமைனிங் பாத்தீங்கன்னா அதே மாதிரி லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் இன்டெகிரல் எஸ் டு இன்ஃபைனைட் எஃப் ஆஃப் எஸ் இன்டூ டிஎஸ் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான். இன்டெகிரல் இருந்தாலே ஒன் பை டி போட சொல்லி இந்த டிஃபரன்ஷியேஷன் எப்படி டியோ அதே மாதிரி அப்போ ஒன் பை டி. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் இன்டூ எஃப் ஆஃப் டி. எஃப் ஆஃப் டிங்கிறது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் இதுதான் வந்து எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா? ஒன் செகண்ட், சாரி சார். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அதே மாதிரி நம்ம அந்த இது பார்த்திருப்போம் ஷிஃப்டிங், ஐ மீன் அந்த டைம் டிலே செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் பார்த்திருப்போம். So therefore Laplace inverse of e power minus as into f of s. So இது வந்து நான் கண்ட்ரோல் சிஸ்டத்துல டிரான்ஸ்போர்டேஷன் லேக் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். கரெக்ட்டுங்களா? இல்லை லேக்கை ரெப்ரசென்ட் பண்றதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். அப்ப இந்த மாதிரி எனக்கு லேக் இருந்ததுன்னா இட் இஸ் சிம்பிளி ரீப்ளேஸ்ட் பை எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம இன்வெர்ஸ் போகக்குள்ள அடிஷனலா என்ன வரும்னா யூ ஆஃப் டி மைனஸ் ஏங்கிற அந்த ஃபங்க்ஷன் அடிஷனலா வரும். ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து இன்வெர்ஸ் போகக்குள்ள அந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் வச்சுதான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். டைரக்டா அதை போட முடியாது. அதனால இந்த ஃபங்க்ஷன் அடிஷனலா வரும். இதை நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கணும். சரிங்களா சார்? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ அதே மாதிரி another important function லாப்லாஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இன்டூ எஸ். ஏ வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்குன்னா இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னா ஒன் பை ஏ இன்டூ எஃப் ஆஃப் டி பை ஏ அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஒன் பை ஏ போட்டோம்னா இந்த எஃப் ஆஃப் டி இருக்கு பாத்தீங்களா ஃபங்க்ஷன், அதுல டி இஸ் ரீப்ளேஸ்ட் பை டி பை ஏ அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு ரிப்ளிகேட்டடா இருக்கிற பேசிக் ஃபங்க்ஷன். பட் இதுல நம்ம ரிப்பீட்டடா ஒரு சிலது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன்
அந்த ஷிஃப்டிங் தியரம்ஸ் மட்டும் தான் சார் மேஜரா யூஸ் பண்ணுவோம். மத்த எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டீஸ். ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஒன்ஸ் ப்ராப்ளம் மூவ் ஆகக்குள்ள உங்களுக்கே அந்த ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்து தாராளமா கிடைக்கும். சரிங்களா? ஐ ஹோப். So my first problem, find the Laplace inverse of 1 by s minus 3 plus 1 by s plus s divided by s square minus 9. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா தனித்தனியா கண்டுபிடிக்கணும். Laplace inverse of 1 by s minus 3 plus Laplace inverse of 1 by s plus Laplace inverse of s divided by s square minus 9. We know that 1 by s minus 3, that means 1 by s minus a இதோடைய Laplace transform e power at, அப்போ e power 3t ன்னு வந்துரும். 1 by s ங்கிறது Laplace transform of 1. அதே மாதிரி இது எப்படி இருக்கு? s square divided by s square minus a square ஃபார்மேட்ல இருக்கு. சரிங்களா? அப்ப இதை நான் எப்படி எழுதலாம்? It is nothing but cos h at அப்படின்னு சொல்லலாமா? அப்ப therefore cos h 3t. ஏன்னா இது வந்து a square, அப்ப இதை 3 ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? I hope it is clear. இப்போ லேப்லாஸ் இன்வர்ஸ் எப்படி எடுத்தேன்னு புரியுதுங்களா? நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் பார்த்த அந்த பேசிக்ஸ் வச்சுதான் இதை நம்ம எழுதியிருக்கோம். ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir. ஓகே, நல்லது. ஸோ இப்போ இந்த சம்ம நேரா பார்த்தாலே தெரியுது. we know the basic formula s square plus s by s square plus a square. இது வந்து தெரியும். it is the nothing but Laplace transform of what? cos at அப்படிங்கிறது தெரியும். இப்ப s இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்கு? s minus 1 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு e power at வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இத இந்த s minus 1 ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா e power t போட்டுக்கிறேன். மீதி என்ன இருக்கு? லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் s divided by s square plus 2 square அப்படின்னு இருக்கு. இப்ப இதுக்கு லாப்லாஸ் இன்வர்ஸ் எடுத்தா we know that it is nothing but cos 2t. புரியுதுங்களா? இந்த s minus 1 எலிமினேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் e power at உள்ள கொண்டு வந்துட்டேன். இப்ப அதை நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி எழுதிட்டேன். இதுல டவுட் இருக்குங்களா சார்? இட் இஸ் வெரி வெல் கிளியர். Super. Then see this problem. Laplace inverse of 1 divided by s plus 3 the whole square minus 4. இப்ப இது எந்த மெத்தட்ல சார் வரும்? இப்ப பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்ம் வந்துருச்சுனாலே எஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல இருக்கிறதா ஏ ஸ்கொயர்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அதுதான். 1 டிவைட் கீழே ஸ்கொயர்னு வந்தா ஒன்னு s டிவைட் பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் வரணும். அப்படி இல்லைன்னா a டிவைட் பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் வரணும். அப்படி இல்லைன்னா s டிவைட் பை s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் வரணும். அப்படி இல்லைன்னா a டிவைட் பை s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர்னு வரணும். சரிங்களா? மேஜரா s ஸ்கொயர் டேர்ம் வந்தாலும் இந்த 4 தான் எனக்கு மேஜரா வரணும். அப்போ எனக்கு இருக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா இந்த மாதிரிதான் வரணும். கீழே s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஆனா இங்க என்ன இருக்கு? s பிளஸ் 3 இருக்கு. அப்ப therefore என்ன இருக்கு? s பிளஸ் 3னா இதை எப்படி எழுதலாம்? e பவர் மைனஸ் 3t போட்டுடலாம். அப்ப என்ன இருக்கு? e பவர் மைனஸ் 3t லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைட் பை s ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனா இப்போ இந்த ஃபங்க்ஷனை இது கூட கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த 4த்துல எந்த ஃபங்க்ஷன் கூட இது மேட்ச் ஆகுது? என்னங்க? எதுலயுமே மேட்ச் ஆகல. ஏங்க அப்ராக்சிமேட்டா இது கூட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுங்க. a by s square minus a square. a divided by s square minus a square இது கூட மேட்ச் ஆகுது. அப்ப இதுல என்ன எனக்கு மிஸ் ஆகுது? a மட்டும் மிஸ் ஆகுது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா e பவர் மைனஸ் 3t 2ஆல டிவைட் பண்ணி 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். இதோட வேல்யூ எனக்கு மாறுமா? மாறாது. புரியுதுங்களா? அப்போ இதோட வேல்யூ எனக்கு தெரியும், which is nothing but sin h at. அப்ப therefore e power minus 3t divided by 2 into sin h 2t. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது டவுட் இருக்கா? Please respond. Try to understand the logic because these steps are very important whenever we move on to circuit theory. ஏன்னா நம்ம மேஜரா இந்த மாடல்ல தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப நான் சொல்ற ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சதுன்னா பின்னாடி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம் அப்ரோச் பண்ண. இந்த ஸ்டெப் புரிஞ்சுங்களா? எஸ் சார், கிளியர் சார்.
Now you see this problem. It is some more complicated. Laplace inverse of s divided by s square plus 4s plus 13. இப்போ இதுக்கு நான் எப்படி சார் லேப்லாஸ் எடுக்கிறது, இன்வெர்ஸ் லேப்லாஸ் எடுக்கிறது? இது எந்த மெத்தட்ல எனக்கு ஃபாலோ ஆகுது? சார் டினாமினேட்டர் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல இருக்கு. சரி, ஸோ நம்ம எஸ் பிளஸ் சம்திங் அப்படின்னு 2 டேர்மா பிரிச்சிடலாம்ல சார்? எஸ் பிளஸ் ஏ, எஸ் பிளஸ் பிரிக்கலாம் பி சார். அப்படி. வெல் அண்ட் குட். இப்போ பெருக்குனா 13 வரணும், கூட்டினா 4 வரணும். இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு இது இருக்குங்களா? 13னா மினிமமே 1 into 13 தான் வரணும். ஏன்னா இட் எஸ் இஸ் சார். ஆட் நம்பர் அண்ட் பிரைம் எஸ் சார். நம்பர். இம்பார்ட்டன்ட்லி இட் இஸ் அ பிரைம் நம்பர். ஸோ தட் டெஃபினட்டா இந்த லாஜிக் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகும். புரியுதுங்களா? எஸ் அப்படி சார். நான் எஸ். ரூட்ஸ் எடுத்தாலுமே இட் ஷுட் பி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸா தான் இருக்கும். என்னால ஃபர்தரா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு லேப்லாஸ்ல தெரிஞ்சது கீழ எஸ் ஸ்கொயர் டேர்ம்க்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த 4 டேர்ம் தான் எனக்கு ரிப்பீட்டடா வரப்போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ இந்த 4 டேர்ம் தான் வந்து எனக்கு இங்க வரப்போகுது. அப்போ இந்த 4 டேர்ம் வர மாதிரி தான் இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணணும். அப்போ வி நோ தட் ஜெனரல் ஃபார்முலா எஸ் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் நான் எப்படி எழுதலாம்? எஸ் ஸ்கொயர் ஐ மீன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். a plus b the whole square which is equal to a square plus b square plus 2ab ன்னு போடலாம். சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2ab க்கு ஈக்குவலா இருக்கு. இதுதான் ஏன்னு எடுத்துக்கங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணுங்க. a யோட வேல்யூ வந்து s. அவன் கரெக்டா தான். ஏன்னா a ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ 4s வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2s into b க்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ b யோட வேல்யூ என்னவா இருக்கும்? கண்டிப்பா 2 இருக்கும். 2. புரியுதுங்களா என்ன சொல்ல எஸ் சார். வரேன்ட்டு? எஸ் சார். அப்போ இந்த ஈக்குவேஷனை a பிளஸ் பி ஃபார்மேட்ல எழுதுங்க. s பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும்? s ஸ்கொயர் பிளஸ் 4s பிளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். அவன் கரெக்டா இருக்கான்? ஏதாவது டவுட் இருக்கா? கரெக்ட் சார். அப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, எஸ் ஸ்கொயர் பிளஸ் 4s பிளஸ் 13 நான் எப்படி எழுதுறேன்னா, எஸ் ஸ்கொயர் பிளஸ் 4s இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கங்க. பிளஸ் 4 பிளஸ் 9 போட்டுங்க. இந்த வேல்யூ மாறுமா? மாறாது. அவன் கரெக்டா இருக்கான்? எஸ். எஸ் சார். இப்போ மாறாது. சேஞ்ச் ஆகுது. இப்போ லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை இப்போ இந்த டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, எஸ் எஸ் ஸ்கொயர் பிளஸ் 4s பிளஸ் 4 இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, எஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். பிளஸ் இந்த 9 இருக்கு பாத்தீங்களா, 9 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போ இது ஏதோ ஒரு ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆயிடுச்சா? எஸ் சார். இப்போ இதுலயும் ஒரு சட்டச்சிக்கல் இருக்கு. இங்க எஸ் பிளஸ் 2 இருக்குன்னா இங்கேயும் என்ன இருக்கணும் எனக்கு? எஸ் பிளஸ் 2 இருந்தாதான் சொல்யூஷன் வந்து என்னால அப்டைன் பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்றேன்னா, இது கூட ஒரு பிளஸ் 2 ஆட் பண்ணி மைனஸ் 2 ஆட் பண்ணிடுறேன். வேல்யூ மாறுமா? மாறாது சார். அப்போ இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். பிளஸ் 3 ஸ்கொயர். இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டா பிரிச்சிடுறேன். therefore லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் s plus 2 divided by s plus 2 the whole square plus 3 square. இது வந்து ஒரு டேர்ம் மைனஸ் லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2 divided by s plus 2 the whole square plus 3 square அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். இப்போ இது வந்து என்னோட ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதலாம்னா, s plus 2 இருக்கிறதுனால e பவர் மைனஸ் 2t போட்டுட்டு லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் என்னன்னு போடலாம்? s டிவைட் பை s ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்க எனக்கு 2 தான் இருக்கு. நான் மைனஸ் 2 வெளியே எடுத்துறேன். ஆக்சுவலி எனக்கு சைனுக்குன்னா இங்க என்ன வரணும்? ஏன்னு வரணும். ஐ மீன் 3. அதனால என்ன பண்றேன்? 3ஆல டிவைட் பண்ணி 3ஆல பெருக்கிடுறேன். வேல்யூ மாறாது. அப்போ s plus 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ இதை நான் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண எனக்கு கிடைக்கும் e பவர் மைனஸ் 2t இன்டு காஸ் 3t மைனஸ் 2/3 சைன் மீன் அண்ட் ஒன் மோர் திங் பண்ணிக்கணும். இங்க அகைன் s பிளஸ் 2 இருக்கிறதுனால e பவர் மைனஸ் 2 டூ மல்டிபிகேஷன்ல வரும் இன்டு சைன் 3t அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் ஆன்சர். ஆர் யூ கிளியர்? கிளியர் சார். கரெக்ட் சார். ஏன்னா ஓகே சார். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. கீழே எனக்கு வெறும் s ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கணும். அது டிஃபால்ட்டா இருக்கு. ஆனா அடிஷனலா என்ன பண்ணிருக்காங்க? இங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை என்னால டைரக்டா அப்ரோச் பண்ண முடியாது. அப்ப இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ கோ ஃபார் சம் மாடிஃபிகேஷன். 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்காக மல்டிப்ளை பண்றது உங்களுக்கு புரியும். s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 2s ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜஸ்ட் யூ see this.
ஸோ இது கூட ஒரு பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அண்ட் ஒரு மைனஸ் ஒமேகா ஸ்கொயரை ஆட் பண்ணிடுறேன். தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேக் 1/2 அவுட் சைட். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இந்த ஒரு டேர்ம் கிடைக்கும். அதே மாதிரி பிளஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். ஸோ டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் வந்து எனக்கு கிடைக்கும். ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். அப்போ தேர்ஃபோர் இது எனக்கு எப்படி இருக்குன்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் divided by s square plus omega square the whole square plus இது எப்படி இருக்குன்னா a square minus b square ஃபார்மேட்ல இருக்குங்களா? once again so divided by மீதி என்ன இருக்குன்னா s square minus omega square divided by s square plus omega square the whole square. இப்போ இந்த ஒரு டேர்முக்கு ஒரு டேர்ம் கேன்சல். இப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும் 1 by அப்படின்னு இருக்கும். லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 divided by s square plus omega square plus இந்த டேர்ம் எனக்கு இருக்கும் s square minus omega square divided by s square plus omega square the whole square. இப்போ இதுல பாத்தீங்கன்னா வேற ஃபர்தரா எந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸுமே என்னால இதுல பண்ண முடியாது. நான் s பிளஸ் ஏ தான் ஹோல் ஸ்கொயர்னா கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி s ஸ்கொயர் டைரக்டா கொடுத்துட்டா என்னால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. பட் வி நோ தட் டினாமினேட்டர்ல s ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்மேட் இருக்கு, மேல எஸ்ஸும் இருக்கு. அதனால வி நோ தட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos omega t ஓட வேல்யூ வி நோ தட் s டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இதை என்ன பண்றேன்னா இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் d டிவைட் பை ds அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்றேன் இந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனை. இப்போ பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். சரிங்களா? இதை வச்சுக்கிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் பண்ணனா 1 மைனஸ் சரிங்களா எஸ் வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 2s அப்படின்னு கிடைக்கும். So therefore s square plus minus 2s square so இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணனா s ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் divided by s square plus omega square the whole square போட முடியும். நான் இது மட்டும் சொல்றேன் சார், அந்த மைனஸ் சேஞ்ச் ஆகாத மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன் அப்புறம். So now just try to understand. So from this I conclude this portion is equal to t into t multiplicationல இருந்தா மட்டும்தான் some t into f of t தான் என்ன பண்ண முடியும், என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். சரிங்களா? So therefore t into cos omega t அப்படின்னு போடலாம். And one more thing, we know that Laplace transform of t into f of t ஓட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா -1 the whole power n. இங்க என்னோட வேல்யூ 1 அப்ப -1 தான் வரும். d by ds of f of s. இப்போ இந்த -1 இருக்கு பாத்தீங்களா, இங்க நான் சப்ஸ்டிட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா -1 இன்டூ சரிங்களா -s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ இந்த மைனஸ் உள்ள போகக்குள்ளதான் எனக்கு s ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை s ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்ங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ அதை தான் இங்க நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வி நோ தட் இது வந்து எனக்கு சைனுக்கு இருக்கிற அதே ஃபார்முலா, மேல எஸ் இல்ல, நான் என்ன மிஸ் ஆயிருக்கு, ஒரு ஒமேகா மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அப்போ தேர்ஃபோர் நான் என்ன பண்ணலாம்னா ஒரு ஒமேகாவால மேல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் இது வந்து என்ன எழுதிக்கலாம், sin omega t plus t into cos omega t அப்படின்னு போட்டுக்கலாம். I hope it is very well clear to you. ஏதாவது டவுட் இருக்குங்களா எப்படி போட்டேன்னு? சரி, எனி டவுட்ஸ்? உங்களுக்கு இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா கேட்க மாட்டாங்க, பட் ஒரு மாடலுக்காக தான் நான் சொல்றேன். சரிங்களா? பஸ் just try to understand what I am saying. That is more than enough. Yes, sir. So next sum பார்த்தோம் அப்படின்னா Laplace inverse of s divided by
s plus 3 the whole square. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். s மல்டிப்ளிகேஷன்ல இருந்தாலே இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை d by dt அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அப்ப therefore இப்போ s க்கு பதிலா d by dt ன்னு போட்டோம்னா மீதி என்ன இருக்கு? லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 divided by s plus 3 the whole square அப்படின்ட்டு இருக்கு. நம்ம கரெக்டா தான். சரிங்களா? and one more thing, s ஸ்கொயருக்கு தான் எனக்கு ஃபார்முலா இருக்கு. we know that t உடைய லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t is equal to 1 divided by s ஸ்கொயர். அப்போ s க்கு இருக்கிற இடத்துல s plus 3 இருக்கு. அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா d by dt சரிங்களா? லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் சரிங்களா? டேக் அவுட் சைடு e பவர் மைனஸ் 3t மீதி லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் எனக்கு என்ன இருக்கும் 1 டிவைட் பை s ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ therefore d by dt ஆஃப் e பவர் மைனஸ் 3t 1 by s ஸ்கொயர் கிடைச்சா என்ன கிடைக்கும் எனக்கு t ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது யூவி மெத்தட்ல இருக்கு. இப்போ டீயை வச்சுக்கிட்டு இ பவர் மைனஸ் 3t பண்ணா அதே தான் கிடைக்கும் இன்டூ மைனஸ் 3 சரிங்களா? பிளஸ் இ பவர் மைனஸ் 3 வச்சுட்டு டி பண்ணா 1ன்னு கிடைக்கும். ஸோ டேக் இ பவர் மைனஸ் 3t அவுட் சைடு மீதி என்ன இருக்கு எனக்கு 1 மைனஸ் 3t. இதுதான் இதனுடைய கரஸ்பாண்டிங் இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஆர் யூ கிளியர்? கிளியர் சார். Okay, sir. So these are the basics I want to stress, and I directly move on to partial fraction method, which is very, very important in circuit theory and control system also. So நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் 99% ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். என்னதுன்னா partial fraction method. சரிங்களா? இப்போ மேல பார்த்த மாதிரி எனக்கு ஃபைனலா தனித்தனியா வந்துரும். சரிங்களா? அந்த மாதிரி மேல இருக்கிற தனித்தனியா வர்றதுக்காக தான் இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்றோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 by s into s plus 1 into s plus 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷன் வரக்குள்ள எனக்கு மொத்தம் 3 டைப் இருக்குங்க சார். சரிங்களா? இந்த 3 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் தான் வந்து எனக்கு கேட்பாங்க. இந்த 3 மெத்தட்ல ஏதாவது ஒன்று இருக்கும் டிஃபால்ட்டா. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வெரி சிம்பிள் மெத்தட். ஸோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சார் வரும். ஸோ தேர்ஃபோர் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கலாம். s into s plus 1 s plus 2. ஸோ இதை a divided by s plus b divided by s plus 1 plus c divided by s plus 2 இப்படின்னு நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண வச்சுங்களேன், இங்கே s இருக்கு. அப்போ இந்த மீதி இருக்கிற 2 டேர்ம் இங்கே மல்டிப்ளை ஆகும். அப்போ 1 divided by s into s plus 1 plus s plus 2 which is equal to a into s plus 1 into s plus 2 plus b into s into s plus 2 சரிங்களா? plus c into s into s plus 1 divided by s into s plus 1 into s plus 2 வரும். ஸோ இந்த டேர்ம் கேன்சல். இப்போ மீதி இருக்கிற இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கு. But therefore a into s plus 1 into s plus 2 plus b into s into s plus 2 plus c into s into s plus 1 which is equal to 1. சரிங்களா? இதுல 2 விதமா நம்ம பண்ணலாம் சார். ஒன்னு இது உள்ள மல்டிப்ளை பண்ணி ரைட் சைடு இருக்கிற கோஎஃபிஷியன்ட்க்கும் லெஃப்ட் சைடு இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் ஈக்குவேட் பண்ணலாம். அதாவது ரெண்டு பக்கமும் s ஸ்கொயருக்கு பக்கத்துல என்ன கான்ஸ்டன்ட் இருக்கு, s க்கு பக்கத்துல என்ன கான்ஸ்டன்ட் இருக்கு, அது மாதிரி கான்ஸ்டன்ட்க்கு பக்கத்துல என்ன வேல்யூஸ் இருக்குன்னு எலிமினேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா s க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் எலிமினேட் பண்ண. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புட் s is equal to 0 அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், b யும் கேன்சல் ஆயிரும், c யும் கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கு, a into 0 plus 1 1 0 plus 2 2 which is equal to 1. But therefore a யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 1/2 க்கு ஈக்குவலா இருக்கும். It is the simplest way. Similarly put s is equal to -1 அப்ப என்ன கிடைக்கும், a 0 ஆயிரும், c 0 ஆயிரும். அப்ப b யோட வேல்யூ என்ன கிடைக்கும், -1. Again -1 plus 2 வந்து +1 which is equal to 1. So therefore b யோட வேல்யூ which is equal to -1. So similarly put s is equal to -2 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. a போயிரும், b யும் போயிரும், c மட்டும் வரும். இப்போ c is equal to -2 plus 1 -1 which is equal to 1. So therefore c is equal to again 1/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த abc கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? a by s ன்னு போட்டிருப்போம். அப்போ 1/2 divided by s minus 1 divided by s plus 1
பிளஸ் 1/2 டிவைட் பை எஸ் பிளஸ். இதுக்கு தான் நான் இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? இன்வர்ஸ் லேப்லாஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ therefore 1/2 வச்சுக்கோங்க. லேப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் s ஓட வேல்யூ வந்து 1 மைனஸ் லேப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைட் பை s பிளஸ் ஓட வேல்யூ e பவர் மைனஸ் t பிளஸ் 1/2 e பவர் மைனஸ் 2t வரும். ஸோ therefore 1/2 சரிங்களா, டேக் 1/2 அவுட் சைட். அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 minus 2 into e power minus t plus e power minus 2t அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? So this is my final answer. I hope it is very well clear. ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, நோ sir. சார். Okay, sir. Now you see this sum. இப்ப இங்க பார்க்கக்குள்ள s இருக்கு, ஆனா ரூட்ஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு பிரிக்கிற மாதிரி இல்ல. கரெக்ட்டுங்களா சார்? எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இருக்கு. இதுக்கு ரூட்ஸ் என்னால ஸ்பிளிட் பண்ண முடியாது. அப்படியே நான் ஸ்பிளிட் பண்ணாலும் எனக்கு என்ன இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ்ல வரும். அது என்னால பாசிபிள் கிடையாது. அப்ப இந்த மாதிரி என்னால ரூட்ஸ் பிரிக்கவே முடியாது. அப்ப உதாரணத்துக்கு எஸ் ஸ்கொயர் 4s பிளஸ் 4 அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை நான் எப்படி எழுதலாம்? s பிளஸ் 2 இன்டூ எஸ் பிளஸ் 2 என்னால பிரிச்சு எழுத முடியும். பட் இந்த மாதிரி என்னால இந்த ஈக்குவேஷனை பிரிச்சு எழுத முடியாது. அப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா இட் ஷுட் பி லைக் திஸ். புத்தகத்தை அப்படியே எழுதிடுங்க. a பை எஸ். இந்த மாதிரி பிரிக்க முடியாம இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி எஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்தாலே இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி தான் எழுதணும். பிஎஸ் பிளஸ் சி கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்டூ எஸ் பிளஸ் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி தான் நீங்க எழுதணும். மறந்துடக்கூடாது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? a இன்டூ எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் பிஎஸ்சி பிளஸ் சி இன்டூ எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்ப therefore மீதி எனக்கு என்ன இருக்குன்னா a இன்டூ எஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் பிஎஸ் பிளஸ் சி இன்டூ எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ போன டைம் சொன்னது ஒரு கான்செப்ட். இப்போ ரெண்டாவது கான்செப்ட் சொல்லி தரேன். இப்போ இந்த எஸ் உள்ள இந்த கான்ஸ்டன்ட்ல உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. a எஸ் ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் b எஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த எஸ் ஸ்கொயர்லாம் பிரிச்சிருங்க. அப்போ a பிளஸ் b இன்டூ எஸ் ஸ்கொயர். சரிங்களா? எஸ்ல வந்து அப்புறம் என்ன இருக்கு? பிளஸ் சிஎஸ் தான் இருக்கு பிளஸ் a which is equal to 1. Now comparing the coefficients. Comparing the coefficients. இப்போ இங்க s ஸ்கொயர் டேர்ம் 0, sங்கிற டேர்ம் 0. அப்ப கம்பேர் பண்ணா a plus b which is equal to 0. So therefore a equal to minus b or b is equal to minus a, whatever it is you take. Similarly c is equal to 0 and a equal to 1. Comparing the coefficient. அப்ப therefore b is equal to minus 1 அப்படின்னு வரும். சரிங்களா சார்? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இதுதான் வந்து கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் மெத்தட். இட் இஸ் வெரி சிம்பிள். அதர்வைஸ் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கங்க. புட் s is equal to 0. அப்போ a into 1 which is equal to 1, therefore a equal to 1. புரிஞ்சுங்களா? இந்த வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஐ ஹோப் நோ டவுட். அப்போ நோ சார். மீதி இருக்கிறதுக்கு இது என்ன ஏன் காம்ப்ளிகேட்டட்னு சொல்றதுக்கான காரணம் இதான். இப்ப வேற எதையும் போட்டு நான் எலிமினேட் பண்ண முடியாது. நெகட்டிவ்ல போட்டாலும் இந்த டேர்ம் பாசிட்டிவா மாறிடும். சரிங்களா? அப்போ ஐ புட் s is equal to plus 1. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 1 2a plus s is equal to 1 போட்டிருக்கேன்னா அப்போ b plus c which is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். கிளியருங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். அப்ப therefore a யோட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்ப இது 2. அப்ப இது ஈக்குவலுக்கு இந்தாண்ட போகுதுன்னா minus 2 வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப b plus c which is equal to minus 2. This is equation number 1. And put s is equal to 2. ஏன்னா வேற நம்பர் இல்ல. அப்ப நான் இதுதான் போட்டாகணும். அப்ப 2 போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ 5a. சரிங்களா? பிளஸ் 2b plus c into 2 which is equal to 1. இதோட வேல்யூ வந்து 1. அப்ப 5 மல்டிப்ளை பண்ண ஈக்குவல் தானே போச்சுன்னா மைனஸ் 5. அப்ப மைனஸ் 4. மைனஸ் 4 4b plus 2c. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1ஐயும் 2ஐயும் நீங்க சால்வ் பண்ணா சரிங்களா, உங்களுக்கு c is equal to 0, b equal to minus 1 அப்படின்னு வரும். I hope it is very well clear. புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு?
ஸோ இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2b plus 2c which is equal to -4 அப்படின்னு வருதுங்களா? மைனஸ் மைனஸ் பிளஸ் பண்ணிட்டோம். -4. சார் கைண்ட்லி செக். நான் எங்கேயாவது தப்பு பண்ணிருக்காங்க மட்டும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. பட் நீங்க இந்த மெத்தட் இது ரெண்டுத்தையும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா சியோட வேல்யூ 0 வரணும், பி வந்து -1ன்னு வரணும். ப்ராபபிலி ஐ மேட் சம் மிஸ்டேக்ஸ். சார் b plus c equal to 1 minus 2 வரும்ல சார் அந்த 1 -1 equation 1 -1. அப்ப therefore இது வந்து -2ன்னு வரும். அப்ப பிளஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2c கேன்சல். அப்போ 2b which is equal to -2, b is equal to -1. இப்போ இதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா c is equal to 0ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு? கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு ஈஸி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஆமா. அதாவது போன கேஸ்ல கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட் போட்டீங்கன்னா பெருசா வரும். இந்த கேஸ்ல கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு ஈஸியான வேலை. I hope it is very well clear. அப்ப therefore Laplace inverse of a by s அப்போ 1 by s சரிங்களா? பிளஸ் bs பதில் மைனஸ் s வரும். c யோட வேல்யூ 0 டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமா 1. அப்ப therefore இதுக்கு நான் லேப்லாஸ் எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 இந்த மைனஸ் இங்க வந்துடும். s டிவைடட் பை s ஸ்கொயர் பிளஸ் 1க்கு வந்து என்னது எனக்கு cos t அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா என்ன சொல்லுவாங்க? Any doubt up to this? So any doubts? நோ சார். So then you see this the final method of partial fraction. மொத்தம் இருக்கிறதே 3 மெத்தட், 2 மெத்தட் நடத்திட்டேன். மூணாவது மெத்தட் இதுதான். லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை s ஸ்கொயர் இன்டு s பிளஸ் ஸ்கொயர். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸ். அதாவது s ஸ்கொயர்ங்கிறது s இன்டு s. அப்போ ஒரே ரூட் நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்? எந்த ரூட் ஃபர்ஸ்ட் வருதோ 1a டிவைடட் பை s ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இல்லைன்னா எஸ்ன்னு போட்டுக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், நோ இஷ்யூஸ். பிளஸ் அதுல இருந்து ஒண்ணு கம்மி பண்ணிக்கங்க. எஸ் எத்தனை ஸ்கொயர் இருக்கோ அப்படியே ஒவ்வொன்றா கம்மி பண்ணுவாங்க. எஸ் ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் ஏ, அடுத்தது எஸ். சப்போஸ் இதுல எஸ் கியூப்னு இருந்ததுன்னா எஸ் கியூப், அடுத்தது எஸ் ஸ்கொயர், அடுத்தது பிளஸ் சி டிவைட் பை எஸ் ஸ்கொயர். எத்தனை டைம் வருதோ அப்படியே கம்மி பண்ணிட்டே வரணும் எஸ் வரைக்கும். சரிங்களா? பிளஸ் சி டிவைட் பை எஸ் பிளஸ் 5 அப்படின்னு போட்டுட்டாச்சு. இப்போ இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ என்ன கிடைக்குன்னா 1 டிவைட் பை எஸ் ஸ்கொயர் எஸ் பிளஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி எஸ் ஸ்கொயர் இருக்கு. அதனால இந்த எஸ் இங்க கொண்டு வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா எஸ் ஸ்கொயருக்குள்ள இந்த எஸ் ஸ்கொயருக்குள்ள இந்த எஸ் வந்து அடங்கிடும். மீதி எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 5 இருக்கும். பிளஸ் பி இன்டூ இங்க பாத்தீங்கன்னா ஒரு எஸ் டினாமினேட்டருக்குள்ள எஸ் ஸ்கொயர் இருக்கு. ஆனா இங்க ஒரு எஸ் தான் இருக்கு. அப்போ ஒரு எஸ் அடிஷனலா வரும் இன்டூ எஸ் பிளஸ் 5 அப்படின்னு வரும். பிளஸ் இதுல எஸ் ஸ்கொயர் இல்ல, அதனால சி இன்டூ எஸ் ஸ்கொயர். ஏன்னா இந்த எஸ் வந்து இந்த எஸ் ஸ்கொயருக்குள்ள அடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிவைட் பை எஸ் ஸ்கொயர் இன்டூ எஸ் பிளஸ் 5 வரணும். சரிங்களா? இது நீங்க கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஏன் சார் இங்க எஸ் ஸ்கொயர் இருக்கு, இப்போ மல்டிபிள் பண்ணா எஸ் கியூப் வருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு கேன்சலேஷனுக்காக போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் நீங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேங்கிறது? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். இது இப்படிதான் நீங்க ஃபார்ம் பண்ணணும். திஸ் இஸ் த தேர்ட் மெத்தட் பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல இருக்கிறது. சரிங்களா? அப்ப therefore now multiply all those things. as plus 5a plus bs square plus 5s into b plus cs square which is equal to 1. So therefore b plus c into s square plus a plus 5b into s plus 5a which is equal to 1. So therefore a equal to 1 by 5 comparing the coefficients. Similarly a plus 5b which is equal to 0. Therefore 5b which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? minus a கிடைக்கும். அப்ப b is equal to minus 1 divided by 25. இது b உடைய வேல்யூ. Similarly we know that b plus c which is equal to 0. Therefore c is equal to minus b which is equal to 1 divided by 25. So இப்போ இதை தான் வந்து நான் என்ன பண்ண போறேன்? இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். So therefore
லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் a யோட வேல்யூ வந்து என்னது எனக்கு 1/5. அப்போ 1/5 இன்டூ எஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா? அதே மாதிரி b யோட வேல்யூ வந்து என்னது எனக்கு மைனஸ் 1/25 இன்டூ 1/s. c யோட வேல்யூ 1/25 இன்டூ 1/s பிளஸ் 5. இப்போ இதுல எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது 25. அதை காமனா வெளியே எடுத்துருங்க. அப்போ இந்த 25 வரணும்னா இங்க மீதி என்ன இருக்கு? 25 இங்க போட்டுட்டு 5ஆல மேல மல்டிப்ளை பண்ணிடலாம். வேல்யூ மாறாது. இப்போ இதுக்கு நீங்க லேப்லாஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 இன்டூ we know that Laplace inverse of 1/s ஸ்கொயர்ங்கிறது t மைனஸ் 1/s க்கு எடுத்தோம்னா 1 பிளஸ் s பை 5 1/s பிளஸ் 5க்கு e பவர் மைனஸ் 5t. அப்போ இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்றேன்னா ஜஸ்ட் சும்மா ரீஅரேஞ்ச் மட்டும் பண்றேன், வேற எதுவும் இல்லை. e பவர் மைனஸ் 5t பிளஸ் 5t மைனஸ் 1. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் தி தேர்ட் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட்ல தான் பெரும்பாலும் இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும். இதை தாண்டி வேற எதுவும் இருக்காது. கிளியருங்களா? ஓகே சார். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். வெயிட் அ மினிட். Solution of linear ordinary differential equations of second order. சரிங்களா? With the constant coefficients. So we know that Laplace transform of some differentiation function. Consider y dash of t. இதை நான் எப்படி எழுதலாம்? s into y of s minus y of 0 அப்படின்னு எழுத முடியும். இது நம்ம ப்ராப்பர்ட்டில படிச்சிருப்போம். அந்த லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் y டபுள் டேஷ் ஆஃப் t நான் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தேன்? s ஸ்கொயர் y of s minus s into y of 0 minus y dash of 0. Similarly, Laplace transform y triple dash of t நான் எப்படி எழுதலாம்? s cube y of s minus s square y of 0 minus s into y dash of 0 minus y double dash of 0 அப்படின்றனால எழுத முடியும். சரிங்களா? எனக்கு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஐ டைரக்ட்லி மூவ் ஆன் டு த ப்ராப்ளம். நவ் சால்வ் d square y divided by dx square minus dy by dx plus 2y which is equal to 0, and given that dy by dx which is equal to 1, that means y is equal to at x is equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா y ஓட வேல்யூவும் 1 x is equal to 0வா இருக்கக்குள்ள, அது மாதிரி dy by dx ஓட வேல்யூவும் 1 at x is equal to 0. அப்ப அது எப்படி எழுதுறானா y of 0 is equal to 1. Similarly y dash of 0 is equal to 1. இதுதான் அவன் இன்டைரக்டா இப்படி கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? இப்ப அதுக்கு நீங்க லேப்லாஸ் எடுங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? s ஸ்கொயர் y of s minus s into y of 0 minus y dash of 0 minus 2 into இது எப்படி எழுதலாம்? s into y of s minus y of 0 அப்படின்னு போடலாமா? plus 2 into y க்கு லேப்லாஸ் எடுத்தா y of s which is equal to 0. இப்போ இந்த y dash of 0 இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ s ஸ்கொயர் சரிங்களா into y of s minus s minus 1 minus 2s y of s minus of minus plus 2 சரிங்களா plus 2 into y of s which is equal to 0. இந்த y of s லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கிடைக்கும்னா s ஸ்கொயர் minus 2s plus 2 into y of s which is equal to, இது ஈக்குவலுக்கு தானே கொண்டு போயிருங்க. ரிமைனிங் மைனஸ் இஸ் ஈக்குவல் தானே போச்சுன்னா பிளஸ் எஸ், இங்க minus 1 இங்க plus 2 மொத்தமா plus 1 ஈக்குவலுக்கு தானே போச்சுன்னா minus 1. therefore y of s which is equal to s minus 1 divided by s square minus 2s plus 2 அப்படின்னு வருது. இப்போ இதுக்கு நான் பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுக்கணும். தட் மீன்ஸ் பெருக்குனா 2 கூட்டினா மைனஸ் 2. சரிங்களா சார்? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருக்குங்களா? பெருக்குனா கூட்டினா வாய்ப்பே இல்லை. நம்ம கரெக்டா தான்
கரெக்ட் சார். கிளியரா? அப்போ கிளியர் பாத் சார். பிரேக் கிடையாது. அப்போ கீழ இருக்கிறத என்னால கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது வந்து we know that s ஸ்கொயர் மைனஸ் மீன் a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்ல இருக்கு. சரிங்களா? அப்ப a ஈக்குவல் டு s. அதே மாதிரி 2ab which is equal to எனக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா 2s அப்படின்னு இருக்கு. அப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. as போட்டா 2s b which is equal to எனக்கு கிடைக்கும் 2s. கேன்சல் பண்ணிட்டா b யோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 1 இருக்கு. அப்ப therefore இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதலாம்னா s minus 1 ஹோல் ஸ்கொயர் என்னால எழுத முடியும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அது கிளியர் ஆர் நாட்? we know that s minus 1 the whole square ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அப்போ அதோட வேல்யூ 1. ஆனா இங்க என்ன இருக்கு? எனக்கு 2 இருக்கு. அப்போ s minus 1 divided by எப்படி எழுதலாம்? s ஸ்கொயர் மைனஸ் 2s பிளஸ் 1 பிளஸ் 1 எழுதலாம். therefore s minus 1 divided by s minus 1 the whole square plus 1. இப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்குங்க சார்? இது நமக்கு ஈஸியா தெரியும். இதுக்கு லாப்லாஸ் இன்வெர்ஸ் எடுத்துடலாமா? s minus 1 இருக்கிறதுனால e power t இங்க மல்டிப்ளை பண்ணிடுங்க. மீதி லாப்லாஸ் இன்வெர்ஸ் ஆஃப் s divided by s ஸ்கொயர் plus 1 இருக்கு. அப்ப it is nothing but லாப்லாஸ் இன்வெர்ஸ் ஆஃப் cos t. அப்ப therefore e power t into cos t. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். I hope it is very well clear to you. ஸோ இதுல டவுட் இருக்குங்களா சார்? நோ சார். ஸோ இப்படிதான் வந்து நீங்க வந்து டைம் டொமைன்ல இருக்கிற ஈக்குவேஷனை லேப்லாஸா கன்வெர்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். இங்க சிம்பிள் டேர்மா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் சைடு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 0 சப்போஸ் தே கிவ் சம் 1/s அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு 1 இருக்கு ரைட் சைடு. 1க்கு லேப்லாஸ் எடுத்தா 1/sன்னு வரும். அப்ப அடிஷனலா உங்களுக்கு என்ன இருக்கும்னா இங்க ஒரு 1/s இருக்கும். அப்ப பார்ஷியல் ஃபிராக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெருசா வரும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நீங்க பேசிக்ஸ் தெளிவா தெரிஞ்சிடுச்சு. இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிடுச்சுன்னா மோர் than enough. I hope it is very well clear to you. So after this, Laplace transform is completely over. So from next class, I go to the basics of inductance, capacitance, and then I move on to transient analysis. Okay.